படம் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு, ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. நான் பார்த்த உடனே நான் வந்து ஸ்டன் ஆயிட்டேன். ஏன்னா பிரசாந்த் சார் இவ்வளோ பெரிய ஸ்கிரீன்ல வந்து இப்படி நடிக்கிறாருன்னா எனக்கு நம்பவே முடியல. லாஸ்ட்ல நான் ரீல்ஸ் தான் பார்த்தேன் ஐஸ்வர்யா மேம் கூட. இப்போ வந்து சிம்ரா மேம் கூட வந்து அந்த காம்பினேஷன் எல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்தது, ரொம்ப நல்லா இருந்துச்சு. கண்டிப்பா எல்லாரும் வந்து பார்க்கணும் இந்த மூவியை, மஸ்ட் வாட்ச். கஷ்டமா இருந்தது, படமும் உள்ள கஷ்டப்பட்டுக்குது. எல்லா ஆர்டிஸ்டும் வச்சு ஸ்க்ரீன் பிளேவை அழகாக நவுத்திட்டு போயிருக்கலாம். அது தேவையில்லாம சொதப்பிட்டாங்களோ அப்படின்ற மாதிரி ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டோம். பிரசாந்த் அதாவது ஆக்யூரேட்டாக ப்ரொட்டே பண்ணியிருந்தார் ஒரு பிளைண்ட் பர்சனை, அப்படிதான் எனக்கு தோணுச்சு. குறை சொல்கிற மாதிரி எல்லாரோட பெர்ஃபார்மன்ஸும் ரொம்ப நல்லா இருந்துச்சு, குறை சொல்ல முடியாது. கதை வந்து கண்ணு தெரியாத அளவுக்கு சுற்றிட்டு இருக்கு. கதையை கண்ணு தெரியாதவங்க கதை தான். அப்போ கண்ணு தெரியாதுன்னா ஒன்று கண்ணு தெரியாதவங்க எடுத்துணும், இல்லை கண்ணு தெரியும், இல்லை கண்ணு போனதுக்கான காரணமாக சொல்லலாம். அவங்க எப்படி கண்ணு போச்சுன்னா தெரியல. அவன் அந்த இதுவை பிடிச்சிருந்தா கண்ணு போயிருக்கோம், அவன் சிம்ரான் கலந்து கொடுத்துட்டாங்கன்னு விஷம்ட்டு அதையும் தட்டி விட்டுறா போல. அவங்களும் சொல்ல மாட்டாங்க, கதையும் அது மாதிரி கண்ணு தெரியாமல் சுற்றின்னு கிடக்குது. அதுதான் அந்த கன்றாங்க. நம்மளும் வெளியே வரப்போ கண்ணு தெரியாத அளவுக்கு வர வேண்டியது. சாங் வாஸ் சோ நைஸ். கொஞ்சம் 90s சாங் கொண்டு போட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட்ல ஒரு மியூசிக் வீடியோ சாங் போட்டுருக்காங்க. அவங்க டான்ஸ் ஸ்டெப் எல்லாமே கோட்ல இப்போ ஒரு மியூசிக் வீடியோ ஸ்டெப் எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லாமே ஹிட் தான் இப்போ எல்லாமே. அவங்க அப்பா டைரக்ஷன் சரியில்லை. அவர் வேற யாருக்குன்னா நடிச்சாருன்னா, வேற டைரக்ஷன் நடிச்சிருந்தா நல்லா இருக்கும். அவங்க அப்பா கிட்ட பணம் அதிகமாக இருந்ததுன்னா அவர் வேற யாருன்னா சின்ன ப்ரொடக்ஷன் ஆஃபீஸில் வேற யாருக்குன்னா வாய்ப்பு கொடுத்துருந்தா இன்னொரு ஒரு 5-6 படம் எடுத்தா ஹிட் பண்ணியிருக்கு. அதுதான் கதையில எல்லாருமே வச்சு வேஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்றது. நல்ல கதை தான். இல்ல இப்போ கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்காரு, நல்லா இருக்கு. ரொம்ப நாள் கழிச்சு படம் அவரு வர்றதுனால நிறைய பேருக்கு தெரியல, தெரிஞ்சா படம் நல்லா ஓடும் கண்டிப்பா. சிம்ரன் வந்து அருமையா நடிச்சிருக்காங்க, அவருக்கு நல்லா டப்பு குத்திருக்காங்க. பிரசாந்த் அண்ணாக்கு நல்லா டப்பு குத்திருக்காங்க, சூப்பரா இருக்கு படம். பரவாயில்ல. பர்சனலி நீ வெள்ளிக்கிழமைன்றதுனால கொஞ்சம் ஜனம் கம்மியா தான் இருக்கும். சனி ஞாயிறுலாம் படம் நல்லா ஃபுல் ஆகும் கண்டிப்பா. நல்லா என்ஜாய் பண்ணாங்க. நல்லா இருக்கு, சூப்பரா இருந்தது படம், நல்லா இருந்தது. சிம்ரன் நல்லா பண்ணிருக்காங்க. பிரசாந்த் அதுக்கு அளவு வேற லெவல் படம், வேற லெவல். ரொம்ப நாள் ஹீரோ பண்ணல, அதுதான் சொல்றேன். ரொம்ப நாள் கழிச்சு வந்தாலும் தரமா பண்ணிருக்கா போல. சூப்பர். உள்ள ஆடியன்ஸ் எப்படி என்ஜாய் பண்ணாங்க? நல்லா பண்ணாங்க. மத்த ஆக்டர்ஸ் பத்தி போர் எந்த படமும் போர் கீரும் கிடையாது, நல்லா ஒரு அளவுக்கு பண்ணிருக்காங்க. நல்லா உங்க படம் ஏன்னா இப்ப ரொம்ப நாள் ஹீரோ பண்ணிருக்காரு, ஆனா கம்பேக் பண்ணமா எல்லாம் இருக்காது. நல்லா இருக்கு. நீங்க என்ன எதிர்பார்த்து வந்தீங்க? நல்லா இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன், ஆனா அவ்வளோ மத்த ஆக்டர்ஸ் எல்லாம் அவ்வளவு எப்படி பண்ணிருக்காங்க? சிம்ரன் நல்லா தான் பண்ணியிருக்காங்க, ஆனா கதை அவ்வளோவா இருக்கு. உங்க எதிர்பார்த்த வரைக்கும் நீங்க எதிர்பார்ப்பு பண்ணீங்க, ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஆமா. பிரசாந்த் சார் அவரோட ஆக்டிங்கு, அவரோட ஹியூமன் பி, அவரோட நல்ல மனிதத்துவம், எல்லாரும் கூட பழகிற விதம், இது எல்லாமே ஓகே. பிரசாந்த் சாரை அவ்வளோ சீக்கிரமாக தப்பாக நம்ம பேசிட்டு போயிட முடியாது, ஏன்னா மனசாட்சின்னு ஒன்று இருக்குது. பட் கதை பிள்ளை இருக்க ஹீரோன்னு நம்ம பேசினா கஷ்டப்பட்டிருக்காரு கதைக்காக. பட் டைரக்ஷன் ஒன்று இருக்குல்ல, அது உள்ள எடுத்துகிட்டு போகிற அந்த ஸ்க்ரீன் பிளே அது கொஞ்சம் சொதப்பல் ஃபர்ஸ்ட் ஹாஃபில். செகண்ட் ஹாஃபில் ஏற்புடையதாக இல்லை. சந்தோஷ் நாராயணோட யூஸ்வல் லெவல் இல்லை, இருந்தாலும் த்ரில்லரான இடத்துல வந்து நல்ல மியூசிக் கொடுக்குறாரு. ஷிட்சிராம் வந்து ஒரு பாட்டு பாடியிருப்பாரு, அது நல்லா இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு சிம்ரன் மேம் ஆக்டிங். யோகி பாபு வந்து வந்தாங்க, அவங்க வந்து காமெடி பண்ணாங்க, ரொம்ப ஃபன்னியா இருந்துச்சு.